ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்பார்க்லர் இன்ஃபோ கார்னர். நான் உங்கள் பிரபு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேரூராட்சி பகுதி மக்கள், டவுன் பஞ்சாயத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பிறப்பு பதிவேடுகளை இணையத்திலிருந்து எப்படி பதிவிறக்கம் செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே குறிப்பிட்டபடி 1910லிருந்து 2017 வரையான பதிவேடுகளை டவுன் பஞ்சாயத்து .com அப்படிங்கிற இணையதளத்திலையும் 2018 ஜனவரி 1 முதல் இருக்கிற பதிவேடுகளை gccapp.chennai corporation.gov.in அப்படிங்கிற இணையதளத்திலையும் நம்ம பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். ஸோ டவுன் பஞ்சாயத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் டவுன் பஞ்சாயத் .com அப்படிங்கிற இணையதளத்தில் 2017 வரையான பதிவேடுகளையும் gccapp.chennai corporation.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் 2018க்கு மேற்பட்ட பதிவேடுகளையும் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். இப்போ 2017 வரையான ஒரு பதிவையும் 2018க்கு அப்புறமேல் இருக்கிற ஒரு பதிவேடையும் நம்ம எப்படி இணையம் வழியாக பதிவிறக்கம் செய்யலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கூகுளில் போய் டவுன் பஞ்சாயத் பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு லிங்க் டிஸ்பிளே ஆகும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த முகப்பு பகுதி வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் பர்த் டீட்டெயில்ஸ் அண்ட் பர்த் சர்டிஃபிகேட் சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் நம்ம எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். குறிப்பாக எடுத்துக்காட்டுக்கு நான் மயிலாடுதுறை அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். டவுன் பஞ்சாயத்து என்ன, மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற டவுன் பஞ்சாயத் நான் குத்தாலம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். இதில் பாலினம் மேல் அப்படிங்கிறதையும் சர்டிஃபிகேட் டைப் ஆங்கிலத்திலையும் நான் செலக்ட் பண்ணுறேன். கொடுத்துட்டு இங்கே இருக்கிற டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜெனரேட் அப்படின்னு கொடுக்குறேன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம் டவுன் பஞ்சாயத்தில் மேல் பாலினத்தில் 2/7/2014 அன்று பதிவு செய்யப்பட்ட குழந்தைகளின் பதிவேடுகள் நமக்கு கீழே இருக்கும். இதில் நம்ம அந்த பதிவேடை வெரிஃபை பண்ணிவிட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பர்த் சர்டிஃபிகேட் டிஸ்பிளே ஆகும். இப்படி தான் நம்ம டவுன் பஞ்சாயத்து .com அப்படிங்கிற இணையதளத்தில் இருந்து பேரூராட்சி பகுதி மக்கள் தங்களுடைய பிறப்பு பதிவேடை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். இப்போ 2018க்கு அப்புறமேல் இருக்கிற பதிவேடுகளை எப்படி பதிவிறக்கம் செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேரூராட்சி அப்படிங்கிற மாதிரி கிளாசிஃபிகேஷன் கிடையாது. சென்னை அல்லாத பிற எந்த பகுதியாக இருந்தாலும் 2018 இன்று வரையான பதிவேடுகளை நம்ம இந்த இணையத்திலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுளில் போய் gccapp.chennai corporation.gov.in அப்படின்னு நம்ம டைப் பண்ணோன்னா ஃபஸ்ட் இந்த லிங்க் டிஸ்பிளே ஆகும். இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த முகப்பு பகுதி தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படிங்கிற லிங்க்கில் பார்த்தோம் அப்படின்னா பர்த் டெத் அப்படின்னு இருக்கும் மற்றும் மற்ற லிங்க் இருக்கும். இதில் நம்ம பர்த் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம தேடக்கூடிய நபரோட பாலினம் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். எடுத்துக்காட்டாக நான் செங்கல்பட்டு அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். பிளேஸ் ஆஃப் பர்த் ஹாஸ்பிட்டலா ஹோமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். நான் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்ததோ அந்த ஹாஸ்பிட்டலோட நேமை வந்து இங்கே நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கணும். டேட் ஆஃப் பர்த் என்னைக்கு குழந்தை பிறந்தது அப்படிங்கிறது நான் வந்து இந்த வருடம் 2021 ஜனவரி 18 அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு கொடுக்குறேன். இங்கே நம்மளுடைய மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். இந்த ஓடிபியை இம்மீடியட்டாக நம்ம கீழே இருக்கிற பாக்ஸில் இன்புட் பண்ணணும். இந்த ஓடிபி வேலிடிட்டி 5 minutes. கொடுத்துட்டு கீழே வெரிஃபிகேஷன் நம்பர் அப்படிங்கிறத
காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு வியூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெண் குழந்தை இந்த நம்ம கொடுத்துருக்கிற ஹாஸ்பிட்டலில் 18/1/2021 பதிவு செய்யப்பட்ட பதிவேடுகள் எவ்வளவு அப்படிங்கிறத கீழே வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா பாப்அப் விண்டோவில் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரெக்கார்டு வந்து டவுன்லோட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஓப்பன் ஆகும். இப்படி தான் 2018க்கு மேற்பட்ட பதிவேடுகளை நம்ம இணையத்தின் வழியாக பதிவிறக்கம் செய்கிறது. ஸோ இப்போ நமக்கு கிளியராக தெரியும் சென்னை அல்லாத பிற பகுதி நகராட்சி பகுதி மக்கள் எப்படி 1910 இருந்து இன்றைய தேதி வரை இருக்கிற பிறப்புச் சான்றிதழை இணையம் வழியாக பதிவிறக்கம் செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு கிளியராகவே இருக்கும். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.